அது ஸ்டாலினாக இருந்தாலும் சரி அவங்க அப்பாவே தவிர்த்து வச்சுருப்பேன். அவங்கள பற்றி எனக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பேசிட்டு போனார் இருப்பார் தாமன் ஆட்டோ டிரைவர். எந்த காலத்துலையும் அதில் திமுகவில் 25 வருஷம் செத்தாதான் ஒரு வட்டச்சடம் ஆகும். ஏன்னா அவனுங்களே இருப்பானுங்க, அவனுங்களே இருப்பானுங்க. அவன் குடும்பத்தில் இருக்கிறதே இருப்பான். அவன் பொண்டாட்டி, பொண்ணு, புள்ள, பேரன், பேத்தி. இனிமேலுக்கு போனியாக மாட்டீங்க, இனிமேலுக்கு போனியாக மாட்டீங்க. அவரு தான், நீங்கள் தான், நாங்கள் தான், நீங்கள் தான். இனிமேல் இந்த தமிழ்நாட்டில் அது இது நாங்கள் தான் பாச்சா மன்னர், இந்த மன்னர்கள்லாம் சொல்லாதீங்க. ஒழுங்காக சபைக்கு வந்து 5 வருஷம் நடத்த முடிஞ்சால் நடத்துங்க. ஆனால் நடத்த மாட்டாங்க, வர மாட்டாங்க. எல்லாம் பழைய பெற்றாலிங்க, விட்டா போறன்னு இருக்கு. நம்ம தளபதி கண்டி சும்மா ஒரு ரெண்டு பேரை தட்டி விட்டாருன்னு வச்சுக்க காலி ஒண்ணுங்க. அது நம்ம நிதியமைச்சர் தான் சொல்லணும். ஒன்றும் தெரியாது. மனுஷன் நேரமா விட்டா அசம்பிளியில் கிழிச்சிட்டா இருப்பார். தமிழும் கிழிக்கிறாரு, இங்கிலீஷும் கிழிக்கிறாரு. பெரிய போரே நடந்துச்சு அசம்பிளியில். நான் 2006 2011 பாதி இருந்தேன். இந்த மாதிரி ஒரு நிதி அமைச்சரை பார்க்குறேன். எல்லாம் என்ன சொன்னாங்க, என்னப்பா அவங்க ஒன்று தெரியாது, படித்தவர், அவருக்கு நிதியை பற்றி எப்படி தெரியல, அக்யூரேட்டா 10 பைசாலேருந்து அந்த ஒரே ஒரு பைசா கணக்கு பூரா சொல்கிறேன். இன்னைக்கு நாட்டில் எவ்வளோ நிதி இருக்குது, எவ்வளோ செலவு பண்ணணும், என்ன சமாச்சாரம் கிளீனாக புட்டு வச்சுட்டு கடைசியாக கோவத்தில் மைக்கை கூட தட்டிட்டு வச்சு உட்காட்டேன். பார்த்தீங்களா டிவியில்? அதுதான் நிதி அமைச்சர். நம்முடைய கினோரா, அவர் கினோரா தான். இன்னும் கொஞ்சம் விட்டார், அவர் கொஞ்சம் நெகிந்தார்னா போடு அவளையும் போட்டுருக்கலாம். டைம்ல போச்சு. ஒரு 2 நாள் நான் உள்ள போய் வச்சுக்க. ஏன்னா எனக்கு